முருகன், கந்தன், சுப்பிரமணியன் என பல்வேறு திருநாமங்களால் அழைக்கப்படும் முருகப்பெருமான் இந்து மதத்தில் இளைஞர்களின் தெய்வமாகவும் கார்த்திகை தேவியின் புதல்வராகவும் போற்றப்படுகிறார். அறுபடை வீடுகளின் தலைவனான இவர் தவம் செய்து சிவபெருமானிடம் இருந்து வேலையும் விஞ்ஞான கலைகளையும் பெற்று அசுரர்களை வதம் செய்து தேவர்களுக்கு உதவியவர். முருகன் நாமத்தை தினமும் உச்சரித்து வருவது பக்தர்களின் மனதில் அமைதியையும் தெய்வீக அனுபவத்தையும் ஏற்படுத்துகிறது. இந்நாமம் முக்தி எனும் இறுதி இலக்கை அடைய உதவும் ஒரு வித்து போன்றது என்கிறார்கள் ஆன்மீக அறிஞர்கள். முருகன் நாமத்தை தியானிப்பதன் மூலம் மனதில் எழும் எண்ணங்களை அடக்கி ஒரு நிலையான மனதை பெறலாம். முருகன் நாமத்தை உச்சரிப்பதால் மனிதனின் பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெருகும். முருகன் விஞ்ஞான கலைகளின் அதிபதி என்பதால் இவரது நாமத்தை தியானிப்பதால் அறிவு வளர்ச்சி ஏற்படும். முருகன் நாமத்தை தொடர்ந்து உச்சரித்து வருபவர்களுக்கு இறைவனின் அருள் எப்போதும் கிடைக்கும். முருகன் நாமத்தை தியானித்து இறைவனை முழு மனதோடு பூஜித்து வருபவர்கள் இறுதியில் முக்தி எனும் இறுதி இலக்கை அடையலாம்.